ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வரக்கூடிய வாரத்திற்கு பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ட்ரேடு தான். ஹோல்டிங் பக்கம் போகவே கூடாது வரக்கூடிய வாரத்திற்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மேஜராக சரிங்களா எல்லா ஸ்டாக்குமே நியூட்ரலாக இருக்குது. இல்லை ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டாக், ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க் இதுதான் வெயிட்டேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக் சரிங்களா. பட் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஹெச்டிஎஃப்சி வந்து சரிவில் இருக்குது சரிங்களா. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ அதாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்கே அது கொடுக்கல சரிங்களா. ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த மட்டும். அப்புறம் கோட்டக் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே ட்ரேட் எடுத்த எல்லோரும் சரிங்களா இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிகிட்ருப்பாங்க. கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அப்புறம் எஸ்பிஐஎன் ஸோ நியூட்ரல் அதாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு சரிங்களா. இதே போல் நெஃப்டியில் இருக்க மேஜரான கம்பெனிஸ் நியூட்ரலாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ மார்க்கெட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வரக்கூடிய நாட்களில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் 53,400க்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வெல் அண்ட் குட் சரிங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இங்கே வந்து புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா 52,000க்கு கீழே வந்தால் கொஞ்சம் நல்ல சிக்னலாக இருக்கும் சரிங்களா. பட் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முழுவதுமாக இன்ட்ராடே பண்ணுறது எப்போதுமே பெஸ்ட். இன்னொன்று ப்ராக்டிஸ் ஓகே, அதாவது நீங்கள் எவ்வளோ தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் செக் பண்ணாலும் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கச்சா நிறையா இஷ்யூ வரும். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க் தான். அங்கங்கே நீங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். ஏன்னா ஒரு சிங்கம் நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும், நம்மளை ஒரு சிங்கம் வந்து துரத்தி வருது அப்படின்னா அதுகிட்டருந்து தப்பிக்கைக்கு தான் நம்ம வழி பார்க்கணுமே ஒழிய சரிங்களா சின்ன சின்ன ப்ராஃபிட்டை தான் மேக் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்த மட்டும் நீங்கள் ஹியூஜ் ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சூழல் கரெக்டாக இருக்கணும். அந்த சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கு என்ன இருக்கணும், நமக்கு சூழல் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா. ஹண்டிங் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதனுடைய இடம், அதனுடைய ஏவல், அது எல்லாமே சரிங்களா. இடம், ஏவல், பொருள் நிறையா சொல்லுவோம்ல, இதெல்லாம் கரெக்டாக அமையணும். அது இந்த வாட்டி பேங்க் நிஃப்டியில் இல்லை சரிங்களா. அதனால் ரிஸ்க்கை கம்மி பண்ண ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கை காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட். ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் ஹெட்ஜிங் வரீங்க, அதாவது ஒரு சைடாக ட்ரேட் பண்ணாமல் ஹெட்ஜிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க்கு ஃப்ரீ சரிங்களா. எந்த அளவுக்கு அந்த ரிஸ்க் ஃப்ரீயை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இன்னொன்று நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாக் மேலே போகுதுன்னு நினைக்கிறீங்க சரிங்களா, நீங்கள் புட்டை செல் பண்ணிட்டீங்க, ஆனால் அது மேலே போகலை, கீழே இறங்கிருச்சு அப்படின்னா காலை என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போது இது எக்ஸ்பைரி டேயாக இல்லை அப்படின்னா இதை மறுநாள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் மறுநாள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டை திரும்ப ப்ரெடிக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா என்ன ஆகும், கால் மேலே போகும்ல, அதனால் அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம செல் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா புட்டில் ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா கூட பிரேக் ஈவன் பாயிண்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம் சரிங்களா. இப்போ ரீசன்ட் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்க்காக நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கச்சா ரீசன்ட் சமயத்தில் சரிங்களா ஒரு 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 4 lakh பக்கம் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா அவர் ட்ரேட் பண்ணி அதில் பண்ணவே இல்லை, அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ண கொடுத்துருக்காங்க. பெய்ட் கால் சர்வீஸ், அதாவது ஒருத்தர் இதில் வாங்கிருங்க இதில் விற்றுருங்கன்னு சொல்லுவாங்க, இவர் வாங்குவார் விற்பார். இது மூலமாக நஷ்டம் அடைஞ்சு எந்த லேர்னிங்குமே இல்லை அவருக்கு. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 10 ரூபா நஷ்டப்பட்டாலும் அது நீங்கள் பண்ணதாக இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அப்போது நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட் வரீங்கன்னா எதுவுமே தெரியாமல் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகுவீங்க. அப்போது இதை நீங்கள் படிக்கணும். ஒரு 3லேருந்து ஒரு 6 மாதம் இது என்ன அப்படின்னு ஒரு புரிதலுக்குள்ளே வரும்போது நீங்கள் பணம் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒன்றுமே தெரியாமல் யாரையோ நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகமே லூஸ் யுவர் மணி சரிங்களா. அது கன்ஃபார்மாக நடக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.